ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஃபன், செகண்ட் ஹாஃப் வந்து எமோஷனல் லவ் அண்ட் டாக்ஸிக் நான் பார்க்கல, ரிவ்யூஸ் பார்த்தா நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. பட் இந்த படத்துல நல்லா பண்ணிருக்காங்க. சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லாம ரொம்ப அழகா யூனிக்கா கொண்டு போயிருந்தாங்க. எங்கேயுமே வந்து இப்ப இருக்கிற யங்ஸ்டருக்கு லவ் மேலோட்டமான ஒரு லவ் எப்படி இருக்கும், அடியில போனா வேற மாதிரி போயிடும். அது மேலோட்டமான ஒரு லவ் அழகா கொண்டு போயிருந்தாங்க ஒரு ஃபேமிலிக்குள்ள. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? நல்ல படம். ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலி கூட ஃபேமிலியா பார்க்கலாம். நல்ல ஃபீல் குட்டான ஒரு படம். கவின் ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. மயில்சாமின்ற அந்த கேரக்டர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. அந்த ஸ்லாங்ல இருந்து பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே பயங்கர. ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நயன்தாரா வந்துட்டு அந்த என்ன சொல்ல சைல்டிஷா ஒரு பிஹேவ் பண்ணிருக்காங்க. நம்ம நானும் அப்படிதான் டேஸ்ல பார்த்தோமே நல்லா இருக்கு. மியூசிக் போர்ஷன்லாம் குட். ஜென்மார்டின் எப்பவுமே சூப்பரா பண்ணுவாரு. இந்த படத்துக்கும் அவரு இந்த காம்போ வரும்போது நல்லா பண்றாரு. டாடால நம்ம ஒரு ஃபீல் பார்த்துருக்கோம். அதே மாதிரி நல்லா எப்படி இருக்கு? மூவி எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு பிரதர் படம். கவினோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? இல்ல அவர் நல்லா தான் பண்ணுவாரு. சூப்பரா இருந்துச்சு. ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு? அதான் நான் கூட எங்க ஒரு அக்கா தம்பி மாரி ஆயிடுமோன்னு நினைச்சேன். ஏன்னா அந்த மாதிரி ஏஜ் டிஃபரன்ஸ் அந்த மாதிரி. பட் ஆனா படத்துக்கு என்ன தேவையோ கரெக்டா பண்ணிருக்காங்க. ஏஜிகா பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல இருக்கா? அதெல்லாம் எதுவுமே தெரியல. அந்த படத்துல அவங்க ஹீரோயின் அவர் ஹீரோ அவ்வளவுதான் ஃபீல் ஆச்சு. தவிர எதுவுமே டிஃபரெண்டாலாம் எதுவும் ஃபீல் ஆகும். மியூசிக்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படம் செம்ம ஃபீல் குட். ஃபேமிலியா கூட்டி நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியா கூட்டி வந்து பார்க்கலாம். ஃபேமிலிக்கான படம் தான். ஃபேமிலி டென்ஸ் தான் நல்லா தான் இருந்துச்சு. பாகியராஜ் சார் எப்படி அடிச்சு? அவரு சூப்பரா. அவரோட காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் அவர் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படி ஒரு லெஜெண்ட் நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காரு. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. கவின் ஆக்டிங் எப்படி? கவினோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. பேரா வந்து படம் பார்க்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரு பேரா ஃபேமிலியா வந்து பார்க்க நல்லா இருக்கு. நல்லா பார்க்கலாம். ஃபேமிலி மூவி தான். மியூசிக் ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. அந்த சென்டிமெண்டல் மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாகியராஜ் சார் எப்படி சார்? பாகியராஜ் சார் லாஸ்ட் படம் பார்த்து கொஞ்சம் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கவின் ஆக்டிங் நல்லா சூப்பரா இருக்கு. நயன்தாரா ஆக்டிங். பாகியராஜ் சாரோட மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஓவரால் இட்ஸ் குட் ஃபீல் மூவி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம். நல்லா படம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? படம் எப்படி நல்லா இருந்துச்சு. நயன்தாரா ஆக்டிங் எப்படி? நல்லா இருந்துச்சு. படம் ஓவராலா நீங்க எப்படி இருக்குது பாக்க? ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். 2 hours நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஃபன் சூப்பரா இருந்துச்சு. லவ் இருந்துச்சு, எமோஷன் இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. பாகியராஜ் சாரோட கடைசி படம் இது எந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் ஃபர்ஸ்டே போட்டிருந்தாங்க. பார்க்கும்போது ஒரு எமோஷனல் கனெக்ஷன் நல்லா இருந்துச்சு. நயன்தாரா கவின் பேரோட அந்த பாகியராஜ் ராதிகாமா பேர அவங்களோட நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த பதவும் காமிச்சிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு, இதுவும் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி கவின் நயன் மேம் பேர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினைச்சுதான் வந்தேன். ஆக்சுவலி பேர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல ஒரு சூப்பரா சிங்கா இருந்துச்சு. நீங்க ஃபீல் குட் மூவியா இருக்கு அப்படி இருக்கு. ஆமா. கவின் பேர் அவங்களோட எப்படி பேச போறாங்க? கவின் நயன்தாரா பேர் எந்த அளவுக்கு இருக்கு? அந்த கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கு. இப்ப 90s கிட்ட எல்லாம் யாரடி நீ பாத்துருப்பாங்க நயன்தாராவை. கொஞ்சம் அந்த இதுல லுக் வந்து எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நயன்தாரா மேம் அப்ப பாக்குறது நல்லா இருந்துச்சு. பாகியராஜ் சாரோட கடைசி படம் எப்படி நடிச்சது? அவங்களுக்கு லாஸ்ட் படம் கொஞ்சம் ஓகே சார் இருந்திருக்கலாமோ இந்த டைம்ல. மியூசிக்ல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? மியூசிக்லாம் ஓகே. உண்மையில ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல படம். ஒரு அழகான ஒரு ஃபேமிலி ட்ராமா லவ் எல்லாமே ரொம்ப அழகா கொண்டு போயிருந்தாங்க. அது இல்லாமல் இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கவினுக்குள்ள நயன்தாராக்குள்ள ரெண்டு பேர்த்தோட காம்போ தான் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அது இல்லாமல் சில விஷயங்கள் ரொம்ப யூனிக்காக பண்ணியிருந்தாங்க. அந்த நயன்தாரா படத்தோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா ஒரு இப்போ ஒரு மிடில் கிளாஸ் இருக்கிற பையன் என்ன பண்ணுவான், அவனுக்கு மெச்சூரே இருக்காது. இருந்தாலும் என்ன பண்ணுவான், படத்தை பார்த்துட்டு போய் நம்ம லவ் பண்ணலாம், அந்த பொண்ணு ஓகே பண்ணலாம், அடுத்த பொண்ணு போவான். அந்த மாதிரி ஒரு விஷயத்த அழகா கொண்டு போயிருந்தாங்க. எல்லாமே பிஜிஎம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. பாகியராஜ் சாரோட கடைசி படம் எப்படி? ரொம்ப அழகா இருந்ததுங்க. ஏங்க அவர்லாம் சத்தியமா ரொம்ப வருத்தமா இருந்துச்சுங்க அவரை பார்க்கும் போலாம். ஏன்னா நம்மளெல்லாம் சிரிக்க வச்சுட்டு இந்த மாதிரி இல்லைன்ற போது ஒரு வருத்தமா இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு பார்க்கணும் கண்டிப்பா. ஏன்னா கண்டிப்பா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். மாரி தமிழ் இதுக்கு இழப்பு தான். நல்லா இருந்து பார்க்கலாம். பாகியராஜ் சாரோட ராதிகா மேமோட பேர் எந்த அளவுக்கு சூப்பரா ஒரு கூட இந்த தலைவா. அவர் இல்லாம செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாவே நம்ம பாகியராஜ் சார் சில இடத்துல சிரிக்க வச்சிருக்காரு. அது ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா சில இடத்துல யோசிக்க வைப்பாரு, இதுல ரொம்ப சிரிக்க வச்சிருக்காரு. அதுதான் அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஒரு அப்பா என்னெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணணும் அப்படின்ற விஷயம் அழகா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இவங்களோட சில இன்ட்ரோல் பிளாக்கும் சரி, நம்ம கவின் ஆக்ரோஷமா பேசுறது, அப்புறம் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்படின்னா கவினோட இந்த டயலாக் டெலிவரிலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருந்தது. போன படத்துக்கு இந்த படத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கலாம். டாடா மாதிரி இருக்கா படம்? இல்ல டாடா வேற மாதிரி இமோஷனல் ஃபீல், இது அதே மாதிரி ஒரு ஃபீல் கனெக்ட் ஆயிடுச்சு. மியூசிக்ல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட்? இல்ல மியூசிக் ரொம்ப ப்ளஸ்ஸா இருந்தது. ஏன்னா மியூசிக் நல்லா இருந்தா தான் ஒரு சீன் உட்காந்து ரசிக்க முடியும். அது மொக்க சீனா இருந்தாலும் பிட்டு சீனா இருந்தாலும் அந்த அளவுக்கு ரசிக்க முடியும். எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிருந்தாரு. விஸ்வநாத் சன்ஸ் அப்புறம் அந்த பெத்தலும் குடும்ப யூனிட்ல எல்லாம் ஏஜ் கேப் ரொமான்ஸ் நடக்குது. அது மாதிரி இந்த படத்துல ஏஜ் கேப் ரொமான்ஸ் நடக்குதா? அந்த மாதிரி இது நடக்குது. பார்க்கும்போது நம்ம அவ்வளோ தெரியல. ரெண்டு பேரும் பண்றாங்க, லவ் பண்றாங்க. மற்றபடி எதுவுமே
முக சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகா யூனிக்கா கொண்டு போயிருந்தாங்க. எங்கேயுமே வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கு லவ் மேலோட்டமான ஒரு லவ் எப்படி இருக்கும், அடியில போனா வேற மாதிரி போயிடும். அது மேலோட்டமான ஒரு லவ் அழகா கொண்டு போயிருந்தாங்க ஒரு ஃபேமிலிக்குள்ள. 90s கிட்ஸ் எல்லாம் யாடி நீ மோகினி நயன்தாரா பார்த்திருப்பாங்க. இப்ப இந்த ஜென்சி கிட்ஸுக்கான படம் அந்த ஹாய் படம்ன்ற மாதிரி சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். அதுக்குண்டான எல்லா விஷயமும் இதுல இருக்கு. 90 கிட்ஸுக்கு உண்மையில சொல்றேன், நம்ம யாடி நீ மோகினி பார்க்கும்போது அப்போ ஒரு ஃபீல் ஆயிடுச்சு நயன்தாராவை பத்தி. இந்த படம் வந்து நம்ம ஜென்சி கிட்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா வேற மாதிரி பூரிச்சு போயிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்க. நல்லா தான் இருந்தது. கவின் நயன்தாரா ரொமான்ஸ் செட் ஆயிருக்கா? டிஃப்ரெண்டா இருந்தது. அந்த பேர் டிஃப்ரெண்டா இருந்தது. பட் இட் வாஸ் ஒர்க் அவுட் ஆச்சு. நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. படம் நல்லா இருந்தது, ஃபீல் குடா இருந்தது. கவின் நல்லா நடிச்சிருந்தாரு. மியூசிக் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். டாக்ஸிக் நயன்தாராக்கும் இந்த ஹாய் நயன்தாராக்கும் என்ன டிஃபரெண்ட்? டாக்ஸிக் நான் பார்க்கல, ரிவ்யூஸ் பார்த்தா நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. பட் இந்த படத்துல நல்லா பண்ணிருக்காங்க. வெரி கனெக்ட் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு படம்? நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து கண்டிப்பா பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலா என் தம்பி தான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கான். அதனால தான் நான் வந்திருந்தேன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. படம் சூப்பரா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வேற லெவல்ல இருக்கு. கவின் அண்ட் நயன்தாரா அவங்களோட ஆன் ஸ்கிரீன் பேர் சூப்பரா இருக்கு. அவங்களோட பேரிங் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அந்த ஒரு வேகா இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டு பேரோட பாக்யராஜ் லவ் ஸ்டோரியா காமிச்சிருக்காங்க. இது எப்படி இருக்கு? நார்மல் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் கைண்ட் ஆஃப் லவ் ஸ்டோரி. ரொம்ப லவ் மட்டுமே காட்டுற படம் இல்ல, எமோஷன்ஸ் எல்லாமே மிக்ஸ்டா காட்டுற ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். கம்பேக்னு சொல்லலாமா இந்த படத்தை? கண்டிப்பா டாடாக்கு அடுத்து இது ஒரு நல்ல மூவி. அவங்க பாக்யராஜ் சார் மயில்சாமின்ற ரோல் பாக்யராஜ் சார் கடைசி படம் இது எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பரா நடிச்சிருக்காரு. பிரபு சார், பாக்யராஜ் சார் ரெண்டு பேருமே நல்லா. ராதிகா மேம் ராதிகா மேம் சூப்பரா நடிச்சாங்க. அவங்களோட பேர் எப்படி இருக்கு? பாக்யராஜ் சார் ராதிகா மேம் சூப்பரா இருக்கு. ராதிகா மேம் ஆக்சுவலா யூசுவலா அம்மா ரோஸ் ரொம்ப நல்லா பண்றாங்க. இதுவும் ரொம்ப நல்லா கவின் சூட் ஆயிருக்கு. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடி, எல்லாருமே சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஃபன்னா போயிட்டு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்டிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஃபன். செகண்ட் ஹாஃப் வந்து எமோஷனல் லவ் அண்ட் எவ்ரிதிங். ஃபேமிலி, ஒரு ஃபேமிலியோட பாண்டிங் காட்டுறப்ப. உங்களுக்கு பிடிச்ச சீன் இல்ல பிடிச்ச போர்ஷன்? பிடிச்ச கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது கவின் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பார் நயன்தாராவே வந்து லவ் சொல்லணுன்றதுக்காக. அது நடந்தோன்னே கிளைமேக்ஸ். ஓவராலா மூவி ரேட்டிங் எவ்வளவு கொடுக்குறீங்க? மூவி 10க்கு 9 தரலாம். நல்ல படம் தான். மூவி ரேட்டிங் 10க்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? 9 கொடுக்கலாம். 10க்கு நீங்க எவ்வளவு? 10 10க்கு நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? 10க்கு தெரியல. நான் ரேட்டிங்லாம் என்ன 8 அந்த மாதிரி தான். மூவி மூவி நல்லா இருந்துச்சு. 10க்கு 8 கொடுக்கலாம். படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங்? ஓவராலா படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுக்குறீங்க? 10 out of 10. 9 கொடுக்கலாம். ஓவரால் மூவி ரேட்டிங் 10க்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? 10க்கு ஒரு 8 மார்க் கொடுக்கலாம் சார். அந்த அளவுக்கு ஏன் பேலன்ஸ் 2 மார்க் கொடுக்காம? 2 மார்க்குன்னா அங்க சின்ன இடத்துல குறைகள் இருக்கும். எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டா எல்லாமே பண்ணிட முடியாது. பட் டக்குன்னு எல்லாமே எடுத்தோன்னே இப்போ கல்யாணம் பண்ணா 10 மாசத்துல எல்லாம் பெற்றுருவாங்க. 11 மாசம் 12 மாசம் 5 வருஷம் 10 வருஷம் அப்படிலாம் ஆகுது. அது மாதிரி ஒரு இது 9 கொடுக்கலாம். 10க்கு 9 கொடுக்கலாம். ஒரு 8.5 கொடுக்கலாம். 10க்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? ஒரு 7 கொடுக்கலாம். ஓவரால் நீங்க ரேட்டிங் எவ்வளவு எடுப்பீங்க? 10க்கு 10க்கு 8. எவ்வளவு ரேட்டிங்? 8.